ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது இப்போ மலேசியாவில் சிறப்பாக வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ அங்கே எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே அங்கே விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுத்து நின்னோனையுமே என்ன கத்துறானுங்க அப்படின்னா டிவிக்கேன்னு சொல்லி கத்துறானுங்க. மலேசியா கவர்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அரசியல் சம்மந்தமாக எதுவும் பண்ணாதீங்கடா, உங்களோட ஆடியோ லான்ச்சு படத்தோட செலிப்ரேஷனோட நிறுத்திக்கோங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே சொல்கிறதுக்கான இடம் இல்லை அந்த மாதிரி வந்து தான் டீசெண்டாக வந்து சொல்லியிருந்தாரு. உடனே இவங்க வந்து கத்திக்கிட்டே இருந்தானுங்க. சரி அதை கூட விடுங்க, அந்த ஆச்சரியக்குறி கூட விடுங்க. சில ஆச்சரியக்குறிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஃப்ளாக் எடுத்துகிட்டு வந்து தான் ஆட்டிக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ கடைசியில் வந்து அரெஸ்ட்டும் ஆகிட்டானுங்க. இது தேவையா? நம்ம தான் வீடியோவில் படித்து சொல்கிறோம். அது வந்துட்டு பட விழாவாக இருந்துக்கோங்க, அரசியல் சம்மந்தப்பட்டு அங்கே வந்து எதுவும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது ஒன்றும் தமிழ்நாடு அரசு இல்லைடா, மலேசியா அரசு. தூக்கி ஜெயிலில் வச்சுருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எவனாவது கேட்டிங்களா? இப்போ போய் ஜெயிலில் தான் இருக்கான். இப்போது இவன் யாருக்காக கத்துனா? விஜய் அவர்களுக்காக கத்துனா. விஜய் அவர்கள் எதாவது பண்ணுவாரா? ஆடியோ லான்ச் முடியும். ஸோ ஃப்ளைட் ஏறி பனையூரில் போய் படுத்துங்கிடுவார். இவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். இவங்க ஒண்டி எதுக்கு இப்படி கத்திட்டு தரானுங்க தெரியல. இப்போ இவங்க ஃபேமிலி தான் வந்துட்டு கஷ்டப்படும். இந்தியாவில் ஏதாவது அரசாக இருந்தால் கூட ஏதாவது கேட்கலாம். மலேசியா கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்குது. இப்போ யார் போய் உனக்காக வந்து கஷ்டப்படுறதுக்கு வர? அவங்க அப்பா அம்மா தான் வருவாங்க. அதனால் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்காதீங்கடா. இப்படி பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் தற்கூரின்னு தான் வந்துட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் விட்டுட்டு ஸோ ஆகிற வேலையாக பாருங்கள். ஸோ ஆடியோ லான்ச் போனோமா, என்ஜாய் பண்ணோமா, வந்தோமான்னு இருக்கிற வழியை பாருங்கள்.